செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சட்டமன்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் செங்கை மேற்கு மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம், 10,000 SC ST காலி இடங்களை நிரப்புவோம் என பல வாக்குறுதிகளை அறிவித்தார். ஜனவரி 26க்கு பிறகு கூட்டணி மாற்ற வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். நாங்க இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றிருக்கோம். எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு ஜனவரி மாசம் கடைசியா இருக்கு. அந்த பொதுக்குழு நாங்க தீர்மானம் எடுக்கிறது வழக்கம். அந்த தீர்மானத்துல அன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மையா யாருக்கு நம்ம கூட்டணி போலான்னு அவங்க அன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு வச்சுதான் அன்னைக்கு நாங்க அறிவிப்போம். அன்னைக்கு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்போம். அன்னைக்கு மக்களுக்கு தெரியும். ஜனவரி மாசம் உள்ள கூட்டணி ஓடி பாருங்க சார். விஜய் சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும், என்கிட்ட சீட்டு இருக்குதுன்றாரு, மந்திரி சபையில இடம் தரேன்றாரு. என்ன சொல்றது, முக்கியமான கட்சி பெரிய கட்சி வந்தாக்க உனக்கு துணை முதலமைச்சரையா கொடுத்துறேன்றாரு. ஏன் சார் போக மாட்டாங்க சொல்லுங்க? போறாங்க பாருங்க. இங்க நான் கேட்டேன், நான் 20 சீட்டு கேட்டேன், நீ 6 சீட்டு மேல தரமாட்டேன்னு ஒரு கட்சிக்காரர் சொல்லுவாரு. என்ன சொல்ற, ஒன்னா கூட்டி கொடுக்குறேன்னு வர நீனாயா கூட்டி தர்றது எனக்கு இருக்குதுன்னு சொல்ல போறாரு. சார் எனக்கு 15 சீட்டு வேணும்னு சொல்ல போறாரு. என்ன சொல்றது, அந்த மாதிரி இது கண்டிப்பா பாருங்க. சீட்டு பத்தாமல் ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியுமே எனக்கு கூடுதலா சீட்டு தரணும் இந்த முறைன்னு சொல்றாங்க. ஆனா இருக்கிற சீட்டு அவங்களுக்கு கிடைக்குமான்றதுதான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா கூட்டணி இன்னும் பாமக இருந்து ஒரு பிரிவு வருதுன்றாங்க, தேமுதிகவும் கூட்டணிக்கு வருதுன்றாங்க. அப்படி இவ்வளவு பேர் வரும்போது அவங்களால சீட்டு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் சீட்டு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க 100 சீட்ல நிப்பாங்க. 100 சீட்ல நிக்கும் போது அப்புறம் நான் எப்படி முதலமைச்சர்னு சொல்ல முடியும்?